ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீடு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு 3-4 டேஸ் போல் ஊருக்கு போயிட்டேன். ஸோ உங்களுடைய ஆர்டர்ஸ்லாம் எடுக்க முடியல, வீடியோ போட முடியல. ஓகேவா? நிறைய பேர் ஏன் வீடியோ போடலை, என்னாச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அண்ட் கால்ஸ் நிறைய வந்தது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கி நம்ம பேக்கிங் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஒயிட்டில் உள்ள காம்போ ஐட்டம் கேட்டிருந்தாங்க. ஒயிட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு காம்போவாக ஐட்டம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ராமநாதபுரத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒயிட் க்ரோஸ் 2, சிப்ஸ் 2, பார் 1, ஒயிட் கிட்கேட்டில் பெருசு 1, சின்னது 1, மினி ட்ரையாங்கல் 2, மினி க்யூபு, ஒயிட்டு சோல் ஸ்டோன் மீனிங், அப்புறம் லூஸில் உள்ள ஸ்லேட் பென்சில், கொஞ்சமாக க்ளேபாட் கேட்டாங்க, அது எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ராமநாதபுரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்னை பள்ளிக்கரணையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 1/2 kg 3 கலர் ப்ரூஸு, ஒரு 2 பஞ்சாபி மெட்டியும் ஒயிட் காடி கொஞ்சம் வைக்க சொன்னாங்க. அவங்களுக்காக அழகாக வச்சுருக்கோம். சென்னை பண்டிகைலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து, இவங்களும் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. நம்மகிட்ட 2-3 டைம் வாங்கியிருக்காங்க. ஒயிட்டு ஸ்லேட் பென்சில், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் 3 கலரும் சும்மா சின்ன சின்ன பீஸாக குட்டி பீஸாக வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க கேட்டது அவங்களுக்கு அழகாக எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக இந்த ஐட்டம்லாம் இருக்குது. நீங்கள் வீடியோ போட்டப்போ பார்த்தேன், எனக்கு பார்த்ததும் வாங்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. சென்னை OMR ரோட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கொட்டிவாக்கம், சென்னை OMR ரோடு கொட்டிவாக்கத்துலேருந்து க்ளே பார்ட்ஸ் 1/2 kgக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக உள்ளதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? சென்னை OMR ரோட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களும் ஒரு 3 டைம் நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க, ரெகுலர் கஸ்டமராக மாறிட்டாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா 1 kg ஒயிட்டில் உள்ள லூஸ் ஸ்லேட் பென்சில்ஸ். ஓகே, தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் ஐட்டம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்கேட்டு, இது ஒயிட் ரெட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இது 2 வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரெட்டு, பியூர் ரெட்டு, ஒரு மினி ஒயிட்டு சோல் ஸ்டோன். ஓகே, அது க்ளே பாட் ஒரு பீஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இப்போது நம்ம போன வாட்டி லாஸ்ட்டாக வாங்கினது, இது வாங்கியிருந்தோம் இல்லையா, அதனால் இது 2, இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ்னு வச்சுருக்கேன் அவங்களுக்கு. சூப்பராக இருக்குல்ல? இது நம்ம ரெகுலர் கஸ்டமர், திருநெல்வேலி கஸ்டமர், ரொம்ப ரொம்ப ரெகுலர் கஸ்டமர். இவங்க ரொம்ப அழகாக ப்ரூஸும் க்யூபும் சேர்த்து 1.5 kg கேட்டிருந்தாங்க. அவங்க ஒயிட்டு தான் எப்போதுமே வாங்குவாங்க. கொஞ்சமாக க்ளே பாட்டு ப்ரோக்கன் வைக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது 2ம் சேர்த்து 1.5 kg. அவங்க எப்போதுமே ரொம்ப அழகாக ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டு தான் வாங்குவாங்க விரும்பி. அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, ரொம்ப நன்றி சிஸ்டர். வெயிட் பண்ணி வாங்குகிறாங்க எல்லோரும் நம்மக்கிட்ட. நீங்கள் எங்கே சிஸ்டர் இருக்கீங்க, எப்போ வருவீங்க, நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய சிஸ்டர் கோச்சிக்கிட்டாங்க. நான் ஆர்வமாக ஆர்டர் போடணுன்னு இருக்கேன், நீங்கள் வரல அப்படின்னு. வந்துட்டேன். கோச்சிக்கிட்ட எல்லா சிஸ்டர்ட்டையும் சாரி சொல்லிக்கிறேன், மன்னிச்சிருங்க. இனிமேல் ரெகுலராக ஆர்டர்ஸ் வாங்கிப்பேன், ரெகுலராக வீடியோவும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மதுரையிலேருந்து ஒரு 10 பாக்ஸ், அதில் பவர் ஃபுல்லாக 6 பாக்ஸ் கேட்டாங்க. மீதி குளோபு, அனில், ரோஸ், அருண், இது 4த்துலேயும் ஒவ்வொரு பீஸ் வைக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு பேக் பண்ண போகிறோம். சரிங்களா? பவரில் 6, ஃபஸ்ட்டு பவர் 10ன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறமா பிக் கேட்டாங்கன்னு சென்ட் பண்ணப்போ இந்த ஒரு 4 பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த 4 பாக்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதுரையிலேருந்து அவங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேறு எங்கேயோ வாங்கிட்டு இருந்தாங்க, அது சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே மனசு விட்டு பேசுனாங்க. வீடியோஸ் போடுங்க, நான் உங்ககிட்ட வாங்கலைனாலும் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக மைண்ட் செட் வச்சுருக்கேன். அது என்ன ஐட்டம் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமான ஒரு ஆஃபர் வரப்போகுது, ஓகேங்களா? அது மாதிரி ரெகுலர் கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கும் அந்த ஆஃபர் உண்டு. ஸோ ஒரு 3 or 4 days வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் என்னாச்சு ஏதாச்சும் உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக விசாரிச்சிங்க, ஒரு 4 நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் வீடியோஸ் கொஞ்சம் வந்துடும். அதுக்கிடையில் வரல அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதனுடைய வேலையாக போயிருப்பேன். அதனால் வீடியோஸ் வரலன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஆர்டர்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்ருக்கிறேன். ஃபோன் பண்ணி ஆர்டர் சொல்கிற எல்லாருக்குமே தெரியும், மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீடியோஸ் போடலைன்னாலுமே நான் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய கஸ்டமர்ஸ் ஆகிய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய மெசேஜஸ், நான் சில ஃபோன் கால்ஸ் அட்டன் கூட பண்ண முடியல. ஏன்னா நான் இந்த வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது என் சிஸ்டர் வீட்டில் யாருக்குமே தெரியாது. இடையிலேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அந்த ரூமை பூட்டியே தான் வச்சுருந்தேன். அப்போ ஏன் அந்த ரூம் பூட்டி இருக்குன்னு கேட்டப்போ கூட ஹவுஸ் ஓனர் சில ஜாமான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ணியிருந்தேன். அதனால் அங்கே இருக்கும்போது சில கால்ஸ் நான் அட்டன் பண்ண முடியல, சில மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல, லேட் ரிப்ளைவாக பண்ணியிருப்பேன். யாரும் கோச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக இனிமேல் அவங்களுக்கு கரெக்டாக உடனே ரிப்ளை பண்ணிடுவோம், ஓகேவா? தேங்க்யூ சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.